இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே எப்படி நாம் அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை அமைப்பது என்று நாம் பார்த்து வருகிறோம். பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னாலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி, செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல். வாட் ஆக்ஷன் யூ ஆர் டூயிங் நவ் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். நீங்க பேசும்போது இந்த நேரத்திலே, இந்த குறிப்பிட்ட நேரத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சாதாரணமா ஓடிட்டு இருக்கிறது, நடந்துட்டு இருக்கிறது, பாடிட்டு இருக்கிறது, பேசிட்டு இருக்கிறது, எழுதிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் கூட நடக்குது இல்லையா? லவ் அப்படிங்கறத நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அது ஒரு செயல். லைக் விரும்புதல் அப்படிங்கிறது நாம் கண்ணால் பார்க்க முடியாத செயலாக இருந்தாலும் ஆனால் அந்த செயல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி ஹேட் வெறுத்தல், நான் எனக்கு உன்னை பிடிக்காது போ அப்படின்னு சொல்றோம். ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. நான் உன்னை விரும்புகிறேனா வெறுக்கிறேனா? வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ. இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. இது என்ன டென்ஸ்ல இருக்கு? திஸ் இஸ் இன் பிரசன்ட் டென்ஸ். இதை எப்படி பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா நீங்க மாத்துவீங்க? இதை பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியா இதை சொல்லணும். எதை? நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படிங்கிறத இப்ப நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சியா எப்படி சொல்லுவீங்க? நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி எப்படி சொல்லணும்னா என்ன பயன்படுத்தணும்? பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் நீங்க பயன்படுத்தணும். நான் ஐ, உன்னை யூ, வெறுக்கிறேன் வெறுத்து கொண்டு இருக்கிறேன், அதானே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹேட் பிளஸ் ஐஎன்ஜி என்ன? கண்டினியூஸ் டென்ஸ்க்கு என்ன போடுவோம்? verb பிளஸ் ஐஎன்ஜி. verb பிளஸ் ஐஎன்ஜி. ஹேட்டுங்கிறதா இந்த இடத்துல verb. வெறுத்தல் அப்படிங்கிறதா இந்த இடத்துல verb. வினைச்சொல். அந்த வினைச்சொல்லுக்கு பக்கத்துல என்ன போடணும்? ஐஎன்ஜி போடணும். அப்பதான் என்ன ஆகும்? அது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியா மாறும். மாத்தலாமா? இந்த ஹேட் இதுதான் verb. இந்த வினைச்சொல்ல நம்ம எப்படி மாத்த போறோம்? நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியா மாத்த போறோம். எப்படி? I am hating you. நான் உன்னை வெறுத்து கொண்டு இருக்கிறேன். நான் உன்னை வெறுத்து கொண்டு இருக்கிறேன். நம்ம சொல்லுவோமா? இந்த மாதிரி நம்ம பேசுவோமா? நான் உன்னை வெறுக்கிறேன் சொல்லுவோம். ஐ ஹேட் யூ. திஸ் இஸ் ஓகே. ஆனா இது பாருங்க, ஐ எம் ஹேட்டிங் யூ. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ எம் ஹேட்டிங் யூ. இதுல ஒரு தப்பும் கிடையாது. கிராமர் படி பாத்தீங்கன்னா எந்த ஒரு தவறும் இதுல கிடையாது. ஆனா பேச்சு வழக்குல நம்ம சொல்லக்கூடிய முறையில பார்க்கும்போது திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் உன்னை வெறுத்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத
நம்ம சொல்ல முடியாது. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் சொல்லலாம். நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்லலாம். ஓகே, நான் எழுதி கொண்டிருக்கிறேன் சொல்லாமே. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் சொல்லாமே. நான் வரைந்து கொண்டிருக்கிறேன், படம் வரைந்து கொண்டிருக்கிறேன், ஐ எம் டிராயிங் எ பிக்சர் சொல்லாமே. ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐ எம் ஹேட்டிங் யூ, நான் உன்னை வெறுத்து கொண்டிருக்கிறேன் சொல்ல முடியாது. வெறுத்து கொண்டே இருக்க முடியுமா? அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லணும்? ஐ ஹேட் யூ, ஐ எம் ஹேட்டிங் யூ நம்ம சொல்றது இல்ல. இதெல்லாம் என்ன? சென்ஸ குறிப்பிடக்கூடிய, உணர்ச்சிகளை குறிப்பிடக்கூடிய, நம் மனதிலே எழக்கூடிய உணர்ச்சிகளை குறிப்பிடக்கூடிய இந்த வேர்ப்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஐஎன்ஜி, கண்டினியூஸ் டென்ஸ், வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி நம்ம பயன்படுத்துவது இல்லை. வேற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இப்போ நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ். அக்ரி, டினை. அக்ரி, டினை. அக்ரி அப்படிங்கறத ஒத்துக்கிறது, டினை அப்படிங்கறத நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பயன்படுத்த முடியுமா முடியாதா? திங்க் பண்ணி வைங்க. ஐஎன்ஜி ஃபார்ம், verb plus ஐஎன்ஜி. இது ஓகேவா, ஓகே ஆகாதா, ஓகே ஆகுமா அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.